ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை குந்தியில் வைத்து அடி போற்றுகின்றனே. தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கம் மறைவா போற்றி. அன்புள்ள நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம சிந்திக்கின்ற தலைப்பு வணக்கம் என்ற தலைப்பை பற்றி. வணக்கம், இதுல என்ன சார் பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு, இதுல என்ன அவ்வளவு நிறைய செய்திகள் இருக்குது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். வணக்கம் என்பது ஒரு மரியாதையை செலுத்துவதனுடைய ஒரு அடிப்படை தன்மை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நடைமுறை பழக்க வழக்கங்களை வைத்து இந்த வணக்கம் செலுத்துவதன் மூலமாக நம்மளுடைய நடைமுறை வாழ்வியல் பழக்க வழக்கங்கள் குணாதிசயங்களை கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கொள்ள முடியும். பொதுவாக நம்ம இந்த வணக்கம் எங்கெல்லாம் செலுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம ஆலயத்தில் இறைவனை பார்க்கும் பொழுது நம்ம கையெடுத்து கும்பிட்றோம். ஒரு பெரியவங்களை பார்த்தா நம்ம கையெடுத்து கும்பிட்றோம். நம்மளுடைய உறவுக்காரங்களை பார்த்தா நம்ம கையெடுத்து கும்பிட்றோம். அதே மாதிரி நம்ம ஆசீர்வாதம் வாங்கும்போதும் நம்ம கையை எடுத்து அவங்க பாதத்தில் வச்சு கும்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணுறோம். அதே போல் நம்மளுடைய தேசிய கொடிக்கு நம்ம வணக்கம் செலுத்துகிறோம். ஒருவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்கு கூட நம்ம இராணுவத்தில் அல்லது காவல்துறையில் அல்லது ஒரு கட்சி ஒரு இயக்கம் சார்ந்த விஷயத்தில் கூட அவங்க வணக்கம் செலுத்தும் ஒரு முறை இருக்குது. இந்த மாதிரி பல இடத்துல இந்த வணக்கம் செலுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படிங்கிறத நாம் இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல வணக்கம் செலுத்துவதே ஒரு கையில் வணக்கம் செலுத்தலாமா அப்படின்னா, கண்டிப்பாக வணக்கம் வைக்கக்கூடாது. ஒரு கையில் நம்ம அதாவது நம்ம தேசிய கொடிக்கு வணக்கம் வைக்கும்போது ஒரு கையை எடுத்து வணக்கம் வைக்கிறோம், அது வேற. ஒரு வீர வணக்கம் செய்யும்போது ஒரு கையை எடுத்து வணக்கம் வைக்கிறோம். ஒரு சல்யூட் அடிக்கிறதுங்கிறது ஒரு அந்த காவல்துறை அல்லது இந்த தீயணைப்புத்துறை, இராணுவம் போன்ற துறைகளில் இருக்கிறவங்க செய்கிற வணக்கம் அப்படிங்கிறது அது வேற. அதே சமயத்தில் ஒரு உறவுகளிடையே, ஒரு சக மனிதரிடையே, அதே போல் ஆண்டவனிடத்தில், இந்த மாதிரி இடத்துல நாம் வணக்கம் செலுத்துறதுங்கிறது வேற மாதிரி. அப்போ வணக்கம் செலுத்துவதற்கு இருவேறு தன்மைகள் உள்ளது அப்படிங்கிறத, அதாவது அரசாங்க ரீதியாக வணக்கம் செலுத்துவது வேற. ஆனால் அதே சமயத்தில் சமுதாய அடிப்படையில் வணக்கம் செலுத்துவது என்பது வேறு. இப்போ நாம் எதை பற்றி பார்க்கோம் அப்படின்னா, சமுதாய அடிப்படையில் வணக்கம் செலுத்துவதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த பதிவை பார்க்க போகிறோம். அப்போ வணக்கம் அப்படிங்கிறது மிகவும் ஒரு இன்றியமையாத ஒரு விஷயம். நம்ம போனோம், ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா, நம்மளை யாரும் மதிக்கலை அப்படிங்கிறது எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னா, அந்த கையெடுத்து கும்பிடுவதன் மூலயமாக ஒரு விருந்தாளி போகும்போது கையெடுத்து கும்பிட அப்படின்னு சொல்லும்போது அந்த மதிப்பு மரியாதையை கிடக்கக்கூடிய இடமாக இருப்பது அந்த செயல் என்ன அப்படின்னா முதல்ல வணக்கம். இப்போ வணக்கம் அப்படிங்கிறது எப்படி நம்ம செய்கிறோம் அப்படின்னா, ரெண்டு கைகளை கூப்பி நம்ம வணக்கம் செய்கிறோம். அது ஏன் சார் ரெண்டு கையை கூப்பிட்டு வணக்கம் செலுத்தணும், அதுக்கு என்ன காரணம்? அதுக்கு ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்குல்ல. நம்ம முன்னோர்கள் ஒரு செயலை செய்தால் அதுக்கு சாதாரணமாக எதுவும் செஞ்சிருக்க மாட்டாங்க. அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இல்லாமல் அந்த அமைப்பு இருக்காது. அந்த அமைப்பு எதுக்காக ரெண்டு கையும் எடுக்கணும், அதனுடைய உள்வாங்க விஷயம் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல்ல வலதுகை என்பது நமக்கு பலத்தை தரக்கூடியது. நம்மளுடைய வலதுகை பலத்தை தரக்கூடியது. ஒரு நல்ல விஷயங்களுக்காக நம்ம வலதுகையை தான் அதிகமாக பயன்படுத்துவோம். அதே போல் நம்மளுடைய சுத்தம் சார்ந்த விஷயங்களை பயன்படுத்தும் போது இடது கையை பயன்படுத்துவோம். அப்போ வலதுங்கிறது ஒரு வலுவான கையும், இடதுங்கிறது ஒரு வலுவில்லாத ஒரு தன்மையும் குறிக்கிறது. அது எந்த அடிப்படையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த ரெண்டு கையும் ஒன்றா சேர்த்தும் போது நம்மளுடைய மனநிலையை ஒருமிக்கிறோம். முதல்ல நல்லது கெட்டது ஏற்றத்தாழ்வுகள், பொருளாதார ரீதியாக, அறிவு ரீதியாக, உறவு ரீதியாக, ஜாதி ரீதியாக, இந்த மாதிரி எல்லா விஷயங்கள்லையும் நம்ம அந்த ஒரே நிலைப்பாட்டை கொள்கிறேன் அப்படிங்கிறத முதல்ல ரெண்டையும் ஒன்றா சேர்த்துறோம். இங்கே ரெண்டாம் ஒன்றா சேர்ந்தும்போது ஏழை பாகுபாடு இல்லை, ஒன்று. பொருளாதார ரீதியில் ஏற்றத்தாழ்வுகள் இல்லை, ரெண்டு. ஜாதி அடிப்படையில் இல்லை, மூணு. நீ பெரியவன் நான் பெரியவன் அப்படிங்கிற மாதிரி இல்லை, அந்தஸ்து விஷயத்திலும் இல்லை.
இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை ஒருமுகமாக குமிக்கக்கூடிய இடம் இரு கைகளை சேர்த்த போது இங்கே எந்தவித பாகுபாடும் இல்லை அப்படிங்கிறத நம்ம எதிராளிக்கு தெரிவிக்கிறோம். அப்போ வர்றவங்க நம்மளுடைய ஒரு விசேஷங்களுக்கு வர்றவங்க நம்ம எல்லாத்தையும் கூப்பிட்டுருப்போம். நம்ம சொந்தக்காரங்களையும் கூப்பிட்டுருப்போம், நம்மளுடைய பழக்கமானவர்களையும் கூப்பிட்டுருப்போம், நம்மளுடைய நெருங்கிய உறவுகள், அதாவது உறவுகள் இல்லாமல் நட்பு வட்டத்தில் உள்ள உறவுகளும் இருக்கும். அதில் ஜாதி இல்லாத மதம் இல்லை எந்த விதத்திலையும் ஏற்றத்தாழ்வுகள் பார்க்காம நம்ம எல்லாத்தையும் நம்மளுடைய விசேஷங்களுக்கு கூப்பிடுவோம். அப்போ கூப்பிடும்போது நம்ம எப்படி என்ன பண்ணுறோம்? 2 கையும் ஒன்றா வைக்கிறோம். அப்போ 2 கையும் ஒன்றா வைக்கும்போது என்ன, எந்தவித எண்ணமும் என்னுடைய மனதில் ஏற்றத்தாழ்வு, எல்லாரையும் ஒரே மாதிரி நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி அது நெஞ்சுக்கு நேராக வைக்கிறதுங்கிறது என்னன்னா, அதுதான் உள்ளார்ந்த அன்போடு நான் உங்களை இருகரம் கூப்பி வருக வருக என வரவேற்கிறேன் அப்படின்னு நம்ம முதல்ல வணக்கம் செலுத்துறது. சரி, முதல்ல மார்புக்கு நேராக வரும்போது நம்மளுடைய உறவுகளுக்கு நம்ம நெஞ்சார்ந்த ஒரு வாழ்த்துக்கள் சொல்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தலைப்பகுதியை குமிந்து அதில் மூலியமாக 2 கையும் வச்சு வணக்கம் செலுத்துவாங்க. தலையை கொஞ்சம், அதாவது தமிழில் சொல்லணும்னா சிறந்தாழ்த்தி வணக்கம் செலுத்துவது அப்படிங்கிறது. இப்போ நம்மளுடைய பெரியவங்க ஒருத்தர் வராங்க அப்படின்னா அவங்களை எந்த விதத்திலையும், அறிவியலையாக இருந்தாலும் சரி, பொருளாதாரத்திலேயே இருந்தாலும் சரி, ஒரு பதவி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இருந்தாலும் சரி, அவங்க வராங்கன்னா அவங்கள நம்ம இரு கரமையும் கூப்பி சிறந்தாழ்ந்து நம்ம வணக்கம் செலுத்தும் போது அவங்களுக்கு நம்ம மரியாதை செலுத்துவதை அவங்க ஏற்றுக்கொள்கிறார்கள். அது மாதிரி ஒன்று நெஞ்சுக்கு நேராக உறவுக்காரங்களை வைக்கணும். நம்மளை விட உயர்ந்த வயதிலேயோ அனுபவத்திலேயோ உயர்ந்தவர்கள், ஒரு அலுவலகத்தில் உயர்ந்தவர்கள், அரசாங்கத்தில் உயர்ந்த பதவியில் இருப்பவர்கள், இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மாதிரி கும்பிடு வழக்கம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த இரு கைகளும் தூக்கி மேலே, தலைக்கு மேலே வச்சு ஒரு கும்பிடு போடுவாங்க. அது எங்கே அப்படின்னா, ஆலயத்தில் கும்பிடு போடுவது வழக்கம். எல்லாம் என்கிட்ட எதுவுமே கிடையாது, அபாயகரம் நீ தான், என்னுடைய கைகளை உயர்த்தி கொண்டேன், எல்லாத்துக்கும் நீ தான் என்னை பார்த்துக்கணும் அப்படின்னு அந்த கைகளை மேலே தூக்கி நம்ம கும்பிடும்போது, நீங்கள் தான் எல்லாத்துக்கும், நீ தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். அந்த என்கிட்ட ஆணவம், அகந்தை, பொருளாதாரம், எந்தவித எதுவுமே நான் எதிர்பார்க்கல, என்கிட்ட அதையெல்லாம் இல்லை, அதையும் தாண்டி அதையெல்லாம் கீழே போட்டுட்டு உங்ககிட்ட வந்திருக்கேன் அப்படின்னு இருகரமும் மேலே தூக்கி கும்பிடுவது. இன்னொரு இதே மாதிரி செயலை எங்கே கும்பிடுவாங்க அப்படின்னா, அரசியல்வாதிகள் கும்பிடுவாங்க. எப்போ ஒரு மேடையில் நிற்கும் போது எல்லாத்தையும் தூக்கி அந்த இரு கைகளும் தூக்கி மேலே கும்பிடுவது வழக்கம். அதுவும் இதே செயலை தான். அதாவது நீங்கள் தான் உங்களுக்கு ஒரு சேவை செய்யும் வாய்ப்பை நீங்கள் எனக்கு தர வேண்டும். என்கிட்ட எல்லாம் இருந்தாலும் கூட அதையெல்லாம் ஒதுக்கி ஒரு புறமாக நான் வைத்து விட்டு உங்களுக்கு நான் பாடுபட வருகிறேன் அப்படின்னு உங்களுடைய பணிகளை என்னுடைய தலைக்கு மேலாக தூக்கி வைத்து நான் செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிறது. இந்த 2 இடத்துல நீங்க பார்க்கணும். அதாவது ஒரு அரசியல்வாதி இருகரம் கூப்பி கையை மேலே தூக்கி பொதுமக்கள்கிட்ட கேட்கறதுக்கும், ஒரு சாதாரண மனிதன் எவ்வளவு என்கிட்ட இருந்தாலும் அனைத்தையும் நான் அதையெல்லாம் பெருசா மதிக்கல, உன்னுடைய உறவையும் உன்னுடைய ஆத்மார்த்தமான நட்பையும் அருளையும் தான் நான் பெருசா நினைக்கிறேன் அப்படின்னு மேலே தூக்குறதுக்கும் 2க்கும் வித்தியாசம் இருக்கு. இதை 2ஐயும் நம்ம சீர்தூக்கி பார்க்கணும். அந்த இடத்துல நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்கும், இந்த இடத்துல சேவை இங்க தேவை, ஆணவத்தை இங்கே கடவுளிடம் எது இருந்தாலும் அது எனது ஆணவமாக மாறக்கூடாது என்ற நல்ல உணர்வுக்காகவும், அதே சமயத்தில் நான் எப்படி இருந்தாலும் கூட, எந்த நிலையில் இருந்தாலும் கூட உங்களை நான் முழு மனதாக உங்களுக்கு சேவை செய்ய காத்திருக்கிறேன் என்று இங்கே அந்த அரசியல்வாதி கேட்கிறார். இப்போ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பழகும்போது நம்ம ஒருத்தர்கிட்ட வணக்கம் செலுத்துகிறோம் அப்படிங்கிறதையும், நன்றி அமைப்பில் நம்ம வணக்கம் செலுத்துறதுக்கும், நம்மளுடைய உடலுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் நம்மளுடைய ஆன்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அப்படிங்கிறதா. இங்கே ஆன்மா வளர்ச்சி பெறுகிறது, உடல் அதற்கு ஒத்துழைப்பு தருகிறது. அப்ப இரு உடல்கள் வணக்கம் செலுத்தி கொள்ளும் பொழுது 2 ஆன்மாக்கள் பேசிக்கொள்கிறது என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ உடல் வளர்ந்தால் மட்டும் ஒரு மனிதனுக்கு போதுமா அப்படின்னா, உடல் வளர்ந்தால் மட்டும் போதாது, ஒரு மனிதனுக்கு ஆன்மாவும் ஞானம் பெற வேண்டும். அப்போ அந்த ஆன்மா சரியான ஞானம் பெற்றிருந்தால்தான்
ஒருவருக்கு ஒருவர் மரியாதை செலுத்தக்கூடிய மனப்பக்குவம் வரும். பக்குவம் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிடுச்சுனாவே நமக்கு எல்லாம் கிடைத்ததாக அர்த்தம். பக்குவப்படாத ஆன்மா தரிகட்டு ஓடும், நிலையற்று நிற்கும். அப்ப நம்ம ஒரு இடத்துல போனோம்னா அங்க இருக்கக்கூடிய உறவுகளும் பெரியோர்களுக்கும் நட்புகளுக்கும் முதல்ல நம்ம வணக்கம் செலுத்தணும். அந்த வணக்கம் நம்மளுடைய தன்னம்பிக்கையை வளர்த்தும். அந்த தன்னம்பிக்கை ஒருவருக்கு வளர்ந்து விட்டால் தைரியம், வீரியம், காரியம், காலம் எல்லாம் துணையா நிற்கும். அப்ப முதல்ல அந்த தன்னம்பிக்கையை இந்த மாதிரி வணக்கம் செலுத்துவதன் மூலமாக நம்ம இறைவன்கிட்ட ஏதாவது ஒரு செயல் செய்யறோம்னா முதல்ல என்ன போடுறோம்? இறைவணக்கம் போடுறோம். அந்த இறை வணக்கத்தை என்ன சொல்றாங்க அப்படின்னா துதி பாடுதல் அப்படிங்கிறாங்க. துதி என்றால் யாருக்கிட்ட இருக்கு? ஒண்ணு துதிக்கை யாருக்கிட்ட இருக்கு? யானைகிட்ட இருக்கு, விநாயகர்கிட்ட இருக்கு. அப்ப மனிதனுக்கு என்ன துதிக்கை அப்படின்னா நம்பிக்கை அப்படின்னு அர்த்தம். இப்ப பிரதமைக்கு அடுத்தது வரக்கூடிய திதி யாரு? துதியை. அப்ப துதியை என்பது வணக்கம் செலுத்துதல். அப்ப பிரதமைக்கு அடுத்து வரக்கூடிய திதிகள்ல நீங்க ஆலயங்களுக்கு சென்று வணக்கம் செலுத்துவதன் மூலமாக, வணங்குதல் மூலமாக உங்களுடைய ஆன்மா பலம் பெறும். அடுத்தது இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இந்த துதியை திதி வர்ற அன்னைக்கு பெரியவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கினீங்கன்னா உங்களுடைய ஆன்மா பலம் பெறும். இப்படி அந்த நாட்களை நம்மளுடைய ஒருவருடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு 2வது நட்சத்திரம் எந்த நட்சத்திரமா வருகிறதோ அந்த நட்சத்திரத்திற்கு அவர்கள் ஆலயம் சென்று வழிபடுவதாலும் பெரியோர்களிடம் ஆசி வாங்குவதாலும் அவர்களுடைய ஆன்மா பலப்படும். இப்போ ஒரு மனிதனுக்கு உடல் பலமா ஆன்மா பலமா அப்படின்னா எது பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடல் பலம் தேவை, அதே சமயத்துல ஆன்மாவும் பலப்பட வேண்டும். அறிவு அதாவது உடல் வளர்த்ததனால் உயிர் வளர்த்தேன் அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த உடல் வளர்ப்பதன் மூலமாக உடலை எப்படி வளர்ப்பணும்? பக்குவப்படுத்தி வளர்க்கணும். அந்த எதற்கும் செருக்கு இல்லாம, நான்கிற செருக்கு இல்லாம அந்த உடம்பு வளைந்து கூடிய ஒரு பிளெக்சிபிள் ஒரு தன்மை இருக்கணும். அதனாலதான் அந்த வளைவு அப்படிங்கிறது எது அப்படின்னா, வணங்குதல் மூலயமாக ஒருதன் வளைகிறான் அப்படின்னு அர்த்தம். அப்ப அந்த அந்த தன்மை வரும்போது அவனுடைய ஆன்மா பக்குவப்பட்டு விட்டதாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்ப ஒரு மனிதனுக்கு வணக்கம் செலுத்துவதனால அவனுடைய கேரக்டர் அங்க நிலைநிறுத்தப்படுகிறது. அதுதான் இங்க நம்ம செய்யக்கூடிய விஷயம். அந்த புரிதல் ஒவ்வொரு மனிதருக்கும் வர வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் இந்த பதிவு. மீண்டும் நாம் ஒரு அடுத்த பதிவில் சந்திப்போம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி, வணக்கம்.